வணக்கம். எம்.ஜே. ராமச்சந்திரன். இந்த பேரை கேட்டவுடனே நம்மள் பலருக்கும் பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்தவர் எப்படி தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத முதல்வரானாரு? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். அவரோட அரசியல் குருவான அறிஞர் அண்ணா சொன்ன இந்த ஒரு வரி போதும் எம்ஜிஆரோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாங்க, அந்த அளவுக்கு மக்களோட ஒரு ஆழமான பிணைப்பை அவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். சரி, அவரோட இந்த பெரிய பயணத்தை நாம ஒரு 5 முக்கிய கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். அவரோட ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிற அவரோட புகழ் வரைக்கும் எல்லாத்தையும் அலசலாம். இந்த கதை எங்க தொடங்குது தெரியுமா? ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலயோ இல்ல வசதியான பின்னணியிலயோ இல்ல, ஆழமான வறுமையில. இந்த அனுபவம் தான் பிற்காலத்துல அவர் யாருங்கிறதே தீர்மானிச்சுது. இந்த டைம்லைனை பாருங்களே, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இலங்கையில பிறந்து குடும்பத்துக்காக நாடகத்துல சேர்ந்து ஒரு ஹீரோவா வர்றதுக்கே அவருக்கு 14 வருஷம் ஆகியிருக்கு. அங்க இருந்து முதலமைச்சர் பதவி வரைக்கும் இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வாராம். சின்ன வயசுல பட்ட அந்த பசியோட வலி இருக்கே, அதுதான் தன்னோட மாநிலத்துல எந்த குழந்தையும் பசியால வாடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தை அவருக்கு கொடுத்துச்சு. அதிலிருந்து உருவானதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம். சரி, வறுமையிலேருந்து வந்தாருன்னு சொன்னோம். ஆனா அந்த உயரத்துக்கு அவர் எப்படி போனார்? அதுக்கு முக்கியமான ஒரு கருவி பயன்பட்டுச்சு. அதுதான் சினிமா. எம்ஜிஆர் சும்மா படங்கள்ல நடிக்கல, தன்னோட இமேஜ ரொம்ப கவனமா கட்டமைச்சாரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய அரசியல் முதலீடாவே மாறுச்சு. அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களை பாருங்களேன். விவசாயி, படகோட்டி, மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன்னு எல்லாமே அடித்தட்டு மக்களோட பிரதிபலிப்பு. இதனால கோடிக்கணக்கான மக்கள் அட இவர் நம்மாளுன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டு பிள்ளை படத்துல வர்ற இந்த வரி ஒரு பாட்டு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரு அரசியல் வாக்குறுதி. நான் ஆட்சிக்கு வந்தா உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பேன்னு மக்களுக்கு அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை. ஆக அவரோட ஃபார்முலா ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஏழைகளோட பாதுகாவலனா நடிக்கிறது, பாட்டுல அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது, திமுக கொள்கைகளை பரப்ப கருப்பு சட்டை போடுறதுன்னு சினிமாவையே ஒரு சக்தி வாய்ந்த பிரச்சார மேடையா மாத்தினாரு. சினிமாவில கிடைச்ச இந்த பிரம்மாண்டமான புகழ் அவரை நேர அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்துச்சு. இங்கேதான் தமிழ்நாட்டு அரசியலோட போக்கே மாறப்போகுது. 1967 நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு பெரிய திருப்புமுனை. அதுவரைக்கும் ஒரு சினிமா ஸ்டாரா இருந்த எம்ஜிஆர ஒரே ராத்திரியில ஒரு தியாகியா மாத்திடுச்சு. கட்டுப்போட்ட கையோட அவர் இருந்த போஸ்டர் தான் அந்த தேர்தல்ல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. 1972ல திமுகவிலிருந்து அவர் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் இதுதான். கட்சி கணக்குல ஊழல் நடக்குதுன்னு அவர் கேள்வி எழுப்ப அவரை கட்சியை விட்டு நீக்குறாங்க. உடனே அவர் ஊழலுக்கு எதிரான ஒரு போராளியா தன்னை முன்னிறுத்தி சொந்த கட்சியை தொடங்குறாரு. அவரோட புதிய கட்சியான அதிமுக ஒரு சாதாரண அரசியல் கட்சி இல்ல. அது எம்ஜிஆர் மேல அவரோட ரசிகர்கள் வச்சிருந்த அளவு கடந்த விசுவாசத்தால உருவான ஒரு பெரிய மக்கள் இயக்கம். அதோட விளைவுதான் 1977ல கிடைச்ச வரலாற்று வெற்றி. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். ஆட்சிக்கு வந்தாச்சு. சினிமால கொடுத்த வாக்குறுதிகளையெல்லாம் நிஜமாக்கி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரையில ஹீரோவா இருந்தவர் இப்போ நிஜ வாழ்க்கையில மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய கட்டாயம். அதனால அவரோட அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்கள் நலத்திட்டங்களை சுத்தியே கட்டமைக்கப்பட்டுச்சு. இந்த 120 கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா? 1982ல அவரோட கனவு திட்டமான சத்துணவு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஆரம்ப கட்ட நிதி. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. இந்த திட்டம் வெறும் சாப்பாடு போடுற திட்டம் மட்டும் இல்ல. இதனால பிள்ளைங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும், பசங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, இடைநிற்றல் குறையும். அதாவது ஒரே திட்டத்துல சுகாதாரம், கல்வி ரெண்டையுமே குறி வச்சாரு. சத்துணவு திட்டம் மட்டும் இல்லாம இலவச கல்வி, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், முதியோர்களுக்கு பென்ஷன், விதவைகளுக்கு நிதி உதவின்னு அவரோட நலத்திட்டங்களோட பட்டியல் ரொம்பவே நீளம். இதெல்லாம் அவரை ஒரு பாதுகாவலனா மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுது. சரி, அவர் இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் எம்ஜிஆருங்கிற பேரு ஏன் தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு வலுவா ஒழிக்குது? அதுக்கான காரணத்தை இப்ப பார்க்கலாம். இதுதாங்க முக்கியமான விஷயம். காலப்போக்குல எம்ஜிஆர் வெறும் ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்லாம ஒரு தெய்வம் மாதிரி பார்க்கப்பட்டார். நிறைய பேருக்கு அவர் ஒரு தலைவர் என்பதை தாண்டி அவங்க வாழ்க்கையோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தெரிஞ்சார்.
இந்த மேற்கோள் எம்ஜிஆருக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா தன்னோட படங்கள் மூலமாவும் நலத்திட்டங்கள் மூலமாவும் அவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்தார். அப்போ கடைசியா ஒரே கேள்விதான், ஒரு சினிமா ஹீரோ எப்படி ஒரு மக்கள் தெய்வமா மாற முடிஞ்சது? அவரோட இமேஜ், அவரோட வசீகரம், அதுக்கும் மேல மக்களோட அடிப்படை தேவைகளை அவர் சரியா புரிஞ்சுக்கிட்ட விதம், இது எல்லாமும் தான் இந்திய அரசியல்ல வேற யாரும் தொட முடியாத ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு.